ஹலோ வணக்கம் சென்னை. ஹாய், என் பேர் வைபவி. நான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபில்ம், மை ஃபர்ஸ்ட் டெபியூ, ஃபர்ஸ்ட் டைம் ஆன் ஸ்க்ரீன். And I'm really excited to see myself on the big screen, and I would like to thank Rudra sir, Vishnu sir, all my cast and crew, all the assistant directors, the producers. They made me feel so comfortable on set, and the whole process was great. Yeah, that's it. Really ரைட். excited அதாவது to be நீங்கள் here. வந்திருக்கீங்க அப்படிங்கிற போது உடனே பேசி நாங்கள் உங்களை கீழே அனுப்ப முடியாது. பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. Yes. நான் கூட ஏதோ ஃப்ரான்ஸ் அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரி தெரியலைங்க. ஸ்கின் டோன் வந்து பளபளங்குது. சரி, ஓகே. இருந்தாலும் வந்து இப்போ ஓஹோ இந்த பேபி இந்த படம் வந்து ஜூலை 11 வந்து ரிலீஸ் ஆகுது, கரெக்டாக? ஸோ இந்த படத்தில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி, முக்கியமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லிட்டு நீங்களாம் வர்றதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ் கிட்ட நாங்கள் ஆக்சுவலாக கேட்டுக்கிட்டு இருந்தோம், உங்களுடைய லைஃப்பில் இருக்க அந்த பேபி யாரு, அந்த பேபி வந்து என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்க கூட நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறையா இன்ட்ராக்ட் பண்ணோம். செம கதை சார். ஆனஸ்ட்டாக சொல்கிறேன் சார், பயங்கரமான கதைலாம் வந்தது. ஆக்சுவலாக நாங்களாம் என்ஜாய் பண்ணிருந்தோம். ஃபஸ்ட்டு இந்த மூவி செட்டில் உங்களுக்கு நடந்த மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் உங்கள் லைஃப்பில் இருக்க அந்த பேபி யார் அப்படின்னு கேட்கலாம். Unfortunately, என் லைஃப்பில் அந்த ஒரு பேபி இப்போ வரைக்கும் வந்ததில்லை. ஸோ கீழே சிரிக்கிறத பார்த்தாலே எனக்கு ஆக்சுவலாக அது சரியாகவே படலை. அவங்க சிரிக்கிறது பாருங்க, எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்புற மாதிரியாங்க இருக்கு இந்த பதில். இல்லைல்ல, இல்லை இல்லை இல்லை, யாருமே இல்லை இல்லைன்றாங்க எல்லாருமே கோரஸா. தட்ஸ் ரியலி யாரும் இல்லை. ரைட், ஓகே. அதாவது அந்த பேபி வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட ஒரு ஆளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லாட்டி வந்து உங்களுடைய பயங்கரமான சோல்மேட்டாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அவங்களும் கூட நீ பேபின்னு சொல்லலாம். I think I have to say my dad. He's been the biggest supporter for me ever since I was young. He's physically challenged, but until now he's made sure that என் லைஃப்பில் வந்து எந்த ஒரு கம்மி கூட இல்லை. It's been a great. I'm so glad that I'm his daughter, and the reason I'm standing here right now Wow. is because of the strength that he gave me. So in life, the biggest inspiration and my baby is my dad. ஆஹா ஆஹா, இந்த ஒரு பதில் எதிர்பார்த்தேன். விஷ்ணு சார் சிங்க் ஆகுது இல்லை ரெண்டு பேருக்கும்? கிரேட், ஓகே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த செட்டில், ஃபிலிம் செட்டில் மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வந்து ஆக்சுவலி வி வென்ட் டு MGM அம்யூஸ்மெண்ட் பார்க், அண்ட் அதில் வந்து லைக் ஐ தாட் மூவியில் ஒர்க் பண்ணால் ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங் இட் வில் ஜஸ்ட் பி செட் அண்ட் ஒர்க் அப்படின்ட்டு. பட் இட் வாஸ் த மோஸ்ட் ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே போய் நம்ம நிறையா ரைட்ஸ் பண்ணோம். வி saw so many people and interacted with the public also, and that was, I think, my best experience. ரைட். அதாவது நமக்கு தெரியும் ஆக்சுவலாக ருத்ராவும் வந்து இங்கே டெபியூட்டன்ட்டு, இங்கே நம்ம கூட வைஷ்ணவி இருக்காங்க அண்ட் விஷ்ணு சார் இருக்காங்க. அப்படிங்கிற போது இவங்க கூட ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஐ மீன் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதுக்கான ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதா உங்களுக்கு? Yeah, I shared it with Rudra. I didn't get to share it with Vishnu sir, unfortunately, but maybe next time. கிரேட், சூப்பர். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூ. தேங்க்யூ. ஸோ பெரிய கிளாப்ஸ் உங்களுக்கு.